ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்கோ இல்ல இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோட் 282 பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னால் எல்லாரும் 8-10 வீடியோஸ்லாம் கேட்குறீங்கல்ல. ஆனால் நான் கூட ஏதோ தலைவலி மற்றது பிரச்சனைன்னு இருந்தாலும் நான் மோஸ்ட்டாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு போயிடுவேன். பட் எடிட்டர்லாம் இப்போ காது வலி வந்து மருந்து விட்டு ஆஃபீஸில் படுத்து கிடக்குறான். ஜஸ்ட் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம், அவ்வளோதான். அண்ட் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா ஜஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் இருக்க வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். இந்த டைம் எதுக்காக எனக்கு என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு எனக்கே தெரியல. பட் இந்த 1 வருஷமாவே ரொம்ப சஃபர் ஆக்கிட்டே இருக்க போலதான் இருக்கு விஷயங்கள். பட் நானும் மனம் தளராம ஓடிக்கொண்டே தான் இருக்கேன். சரி, என் பிரச்சனையை எதுக்கு பேசிக்கிட்டு இப்ப வீடியோக்குள்ள போலாம். சாஞ்சி தனியா சாகிறது மட்டும் முடிவு தராது ராபின்னு நினைச்சிட்டு ஜெஃப் அவனுக்காக பல தியாகங்கள் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த பாஸ்ட நினைக்க ஆரம்பிப்பான். சாஞ்சி எதுக்காக எனக்கு இவ்வளோ பண்றீங்கன்னு ஜெஃப் கிட்ட கேட்டிருப்பான். இந்த இடத்துல பார்ட்டிங் பில்ஸ் அ மேன்ஸ் கேரக்டர் சாஞ்சி அண்ட் சாப்பர்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. பாஸ்ட்ல சாஞ்சி ஜெஃபோட கால் போனதை பார்த்துட்டு பதறி இருப்பான். காலுக்கு என்னாச்சு, கால் இல்லாம நீ எப்படி பைரட்டா இருப்பின்னு கேட்டிருப்பான். ஜெஃப் அந்த விஷயத்துல பெருசா ரியாக்ட் பண்ண போல இருக்காது. சாஞ்சி எதுக்காக எனக்காக இவ்வளவு இழந்திருக்க, ஏன் எனக்காகங்கிற காரணத்தை சொல்லுன்னு கத்திருப்பான். ஜெஃப் வேணா, என் மொத்த வாழ்க்கையில இருந்த அதே கனவுதான் உனக்கும் இருக்குன்னு பாரு. சாஞ்சி ஆல் ப்ளூவான்ட்டு எந்திரிச்சிருப்பான். ஆனா அப்படி ஒரு இடமே இல்லையேங்க போதெல்லாம் ஜெஃப் யார் சொன்னா அதெல்லாம் இருக்கு, டைம் வரப்ப கிராண்ட் லைனுக்கு போ, அங்கதான் ஆல் ப்ளூ கண்டிப்பா இருக்கணும். அப்புறம் நீ என்ன பாக்குறீல, என்னால நீ பைரட்டால டிராவல் பண்ண முடியாது, அதனால உனக்குன்னு டைம் வரப்ப நீ போன்ட்டு படுத்திருப்பான். சாஞ்சி என் கண்ணு முன்னால மட்டும் செத்து போயிடாத கிளவான்னு கத்தி இருந்திருப்பான். அண்ட் பரட்டியில இருந்தப்ப சாஞ்சி அந்த பெருசை எனக்காக அவருக்குன்னு இந்த எல்லாத்தையும் இழந்தாரு. நான் அந்த பெருசை எனக்கு காட்டின இறக்கத்தெல்லாம் ரீபே பண்ணாம நான் அவ்வளோ ஈஸியெல்லாம் இந்த இடத்த விட்டு வரமாட்டேன் இருப்பான். அவருக்காக உயிரையும் கொடுக்க தயாருங்க போதெல்லாம் லூஃபி சட்டையை புடிச்சிட்டு என்ன செத்தா அந்த கைனஸ்க்கு ரீபே பண்ணதாயிருமா, அதுக்காகவும் அவர் உன்னை காப்பாத்திருக்க மாட்டாரு, அதாவது உயிரை கொடுக்குறேன் சாகரன்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் பலவீனமானவங்க பேசுற பேச்சுன்னு இருப்பான். சாஞ்சி அப்ப இதை வேற எப்படிதான் செய்யன்னு கத்திருப்பான். இதுக்கப்புறம் லூஃபி டான் கிரீக்கோட சண்டை போடுறப்ப டான் கிரீக்கோட அட்டாக்ஸ்ல லூஃபி எல்லாம் கருகி போய் விழுந்திருப்பான். சாஞ்சி எல்லாம் பேனிக் ஆயிருந்திருப்பான். லூஃபி இந்த தாக்குதலுக்கு அப்புறமா எந்திரிச்சிருப்பான் இல்லையா. செப்ஸ் எல்லாம் நீ ஓகேவாடா தம்பின்னு கேட்டிருப்பாங்க. டான் கிரீக்கோட பல ஆயுதங்களால லூஃபி காயப்படுத்தப்பட்டிருப்பான். இங்க பாரு தம்பி, நீ என்ன ரொம்ப கோவப்படுத்திட்ட, நான் உன்னை அவ்வளோ ஈஸியெல்லாம் சாக விட்டுற மாட்டான்ட்டு சிரிச்சு இருந்திருப்பான். சாஞ்சில அதை பார்த்துட்டு கண்டிப்பா இதுக்கு மேல அவன் அந்த வெப்பன்ஸால அடி வாங்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கிளீனிங் பையனுக்கு ஏதாவது ஆயிரும் இருப்பான். ஜெஃப் இன்னும் அந்த பையன் முன்னால 1000 வெப்பன்ஸை கொண்டு வரட்டுமே, அந்த பையன் அப்படியே தான் இருப்பான். கண்டிப்பா தோத்தும் போக மாட்டான், செத்தும் போக மாட்டான், ஏன்னா அவனுக்கு பயம் இல்லைன்னு இருப்பாரு. டான் கிரீக் இன்னும் லூஃபியை போட்டு பொழப்பான். கிரீக்கோட ஆளுக சந்தோஷப்படுவாங்க. ஜெஃப் வாழ்வா சாவான்கிற போராட்டத்துல பைரட் சண்டைன்னு வந்து அதுல நீ தோத்துருவேன்னு பயந்தாலே நீ அங்க தூள் தூளா உடஞ்சு போனதுக்கு சமம் இருப்பாரு. சாஞ்சி என்னங்க சொல்றீங்கன்பா. லூஃபி திரும்ப டான் கிரீக்கோட நேருக்கு நேர் மோதி இருப்பான். செஃப் இதை பார்த்தவர் அட்லீஸ்ட் அந்த பையன்கிட்ட தயக்கம் இல்ல, சாக போறங்கிற பயம் இல்ல, இது உயிர் பிழைக்கிறதுக்கான உள்ளுணர்வுன்னு சொல்றதா, இல்ல அவன் சாவ கண்டு பயப்படாம இருக்கிறதுக்கு காரணம் அவன் மேல அதிக நம்பிக்கை வச்சிருக்கானான்னு கேட்பாரு. சாஞ்சி நம்பிக்கையான்ட்டு அப்படியே முழிப்பான். லூஃபி அந்த பக்கம் திரும்ப எதிரிச்சிருப்பான். செஃப் அந்த டான் கிரீக் கிட்ட பெரிய பெரிய படம் இருக்கட்டும், இல்ல நிறைய ஆயுதங்களும் பாய்சனும் இந்த பையனை வீழ்த்தறக்கான எந்த விஷயங்கள் வேணாலும் இருக்கட்டும், ஆனா இந்த பையன்கிட்ட இருக்க ஒன்னே ஒண்ணு மட்டும் அவங்ககிட்ட கிடையாது, அது அந்த பையனோட மனசுன்னு இருப்பாரு. சாஞ்சி லூஃபி திரும்ப எந்திரிக்க அதை பார்த்துட்டு தகச்சு போயிருப்பான். இதுக்கப்புறம் லூஃபி என்னதான் வலையில போட்டு வச்சிருந்தாலும் டான் கிரீக கடைசியா கம் ஜெயின் கேவல் பண்ணி அடிச்சு நொறுக்கி இருப்பான். இதுக்கப்புறம் லூஃபி இந்த இடத்த விட்டு கிளம்பும் போது சாஞ்சி லூஃபி கிட்ட உன் கனவு ரொம்ப பைத்தியக்காரத்தனமானது, அதே போலதான் என் கனவும் ஆல் ப்ளூன்பா. லூஃபி சாஞ்சிங்கவும் சாஞ்சி நீ கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆக போற உன் ஜேர்னில உன்னோட சின்ன குரூல என்னையும் சேர்த்துக்கேன் இருப்பான். லூஃபி ஷாக்கா இருப்பான். சாஞ்சி உனக்கு கேட்கலையா, நான் உன் ஷிப்கான குக்கா வரேன் இருப்பான். பரட்டியில இருக்க சிப்ஸ் எல்லாம் ஷாக்கா இருப்பாங்க. சாஞ்சி உனக்கு ஓகேவா இல்லையான்னு கேட்கும் போது லூஃபி ரொம்ப சந்தோஷம்ட்டு கத்திருப்பான். யோசாக்கு பிக் ப்ரோ லூஃபி உங்களுக்காக நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன்பா. இதுக்கப்புறம் நமக்கு குக் கிடைச்சாச்சு, நல்ல சோறு கிடைக்குமேன்ட்டு 2 பேரும் ஆடி இருப்பானுங்க. சாஞ்சி கடைசியா எல்லா செப்ஸ் கிட்டையும் இப்ப வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்த தொல்லைக்கு நான் மன்னிச்சிருங்கன்னு இருப்பான். பேட்டி நானே உன்னை உதச்சு வெளியே தரலான்னு பார்த்தேன், நல்ல வேலையா நீயே நல்ல முடிவெடுத்து கிளம்பிட்டீலன்பா. சாஞ்சி நான் உங்க பேட் ஆக்டிங்ல பார்த்தேன், அது பரவாயில்லதான் மோசமா நடிச்சிங்கன்னு இருப்பான். பேட்டி உனக்கு எப்படா தெரியுங்கவும். சாஞ்சி நீங்க எல்லாதான் பைத்தியக்காரனுங்களாச்சு, நீங்க எனக்கு பின்னால பேசினதை எல்லாத்தையும் நான் கேட்டேன்னு இருப்பான். பேட்டி ஷாக்கா இருப்பான். சாஞ்சி
சாஞ்சியோ கிளவா உன்னால என்ன வெளியே தாட்டி விடுறக்கு இந்த அளவுக்கு தான் எக்ஸ்ட்ரீமா போக முடியுமான்னு கேட்டிருப்பான். பேட்டி எதுக்காக எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிட்டு இருக்க, வாடா மோதி பாத்தரலான் இருப்பான். செஃப் தடுத்துட்டு எனக்கு குட்டி பொடி பசங்களே ஆகாது, சொல்ல போனா எனக்கு ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது, இத்தனை நாள் உன்ன மாதிரி ஒரு பொடி பையனை காப்பாத்தி எதுக்காக வாழ வச்சிருக்கங்கிறத இன்னைக்கு வரைக்கும் வருதுறான் இருப்பாரு. சாஞ்சி அதெல்லாம் ஓகே தான் பெருசு, உன்னோட மீதி கொடூர வாழ்க்கையை நீயே வாழ்ந்துக்கன்னு இருப்பான். இதுக்கப்புறம் கிளம்பும் போது ஒரு நல்ல ஷிப் கொடுத்துருக்கீங்களேன்னு பேசும்போது செஃப்ஸ் எல்லாரும் அது சாஞ்சியோட போட் தான்பாங்க. சாஞ்சி லூஃபி கிட்ட வந்துட்டு போலாங்கவும் லூஃபி குட் பை சொல்லியான்னு கேட்பான். சாஞ்சி அதெல்லாம் ஓகே தான் சிரிச்சுட்டே ஏறப்ப ஜெஃப் சாஞ்சி பாத்து போ பத்திரமா இருப்பாரு. சாஞ்சியும் அழுகையை கண்ட்ரோல் பண்ணலான்னு பாப்பான். ஆனா அவனையும் தாண்டி கண்ணீர் பொல பொலன்னு ஊத்தும். நமக்கு சொந்தமே இல்லாத ஆளு தான் காலை இழந்து தனித்தீவுல சோறே இல்லாம மாட்டிக்கும் போது மொத்த சாப்பாடையும் தனக்கு கொடுத்து உயிர் வாழ வச்சு இத்தனை தியாகங்கள் இந்த மனுஷன் பண்ணிருக்காருல. சாஞ்சி அப்படியே மண்டிட்டு கதறுவான். போன ஜெஃப்னு கத்திட்டு நான் சாகிற வரைக்கும் நீங்க எனக்கு காட்டின கைட்னஸ மறக்கவே மாட்டேன்பான். இந்த இடத்துல ஜெஃபே கண் கலங்கி இருப்பாரு. பேட்டியன் கார்னிலா கண்டிப்பா உன்னை மிஸ் பண்ண போறோம்டான்ட்டு அழுதுருப்பானுங்க. சுத்தி பார்த்தா எல்லா செஃப்புமே அழுவாங்க. செஃப் டே பைத்தியக்காரா, ஆம்பளைங்க வார்த்தைகளை சொல்லிட்டு தான் பிரியணும், அழுதுட்டு பிரிய கூடாதுன்னு இருப்பாரு. லூஃபி என்ன போலாமான்னு கத்தவும் சாஞ்சியும் போட்ல ஏறி இருப்பான். நான் உங்க எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவேன், ஒரு நாள் உங்களை திரும்ப வந்து பாக்குறேன்னு இருப்பான். அவங்களும் பாய் சொல்லி தாட்டவும் செஃப் மட்டும் மனசுக்குள்ள நீ எதுக்கும் பயப்படாம உன் மரணத்தை கண்டு கூட அஞ்சாம இருந்தா, நீ உன் மேல நம்பிக்கையோட இருந்தா நீ கண்டிப்பா ஆல் ப்ளூவை கண்டுபிடிப்பேன்னு நினைச்சிருப்பாரு. டக்குன்னு மற்ற செஃப்ஸை கூப்பிட்டு சீக்கிரம் கஸ்டமர்ஸ் வந்துருவாங்க, வந்து வேலையை பாருங்கடான்னு இருப்பாரு. இதுக்கப்புறம் பிரசன்ட் சாப்பரை காட்டுவாங்க. அவன் மனசுக்குள்ள தனிமையோட வழி என்னன்னு எனக்கு தெரியும், ஏன்னா அதுக்கு நானும் பழகி இருந்திருக்கேன்பா. டாக்டர் ஹிர்லுக் தான் ஃபர்ஸ்டா சாப்பருக்கு கருணை காட்டியிருப்பாரு. அவன் மேல புல்லட் ஷாட் பட்டிருக்கு, ரத்த போக்க ஸ்டாப் பண்ணும், புல்லட் எடுக்கணும்னு. இதுக்கப்புறம் சாப்பர் அந்த கஷ்டப்பட்டு பாய்சன் மஷ்ரூம் எடுத்துட்டு வந்திருப்பான் இல்லையா, அவன் உடலே அப்படியே கசக்கி போட்ட கந்தல் துணி மாதிரி இருந்திருக்கும். ஹிர்லுக் நீ உண்மையால நல்ல டாக்டரா வருவேன்ட்டு சாப்பரா இருக்கமா கட்டி பிடிச்சி இருந்திருப்பாரு. அவனும் மூச்சு விட முடியல டாக்டர்ன்னு இருப்பான். பிரசன்ட் சாப்பர் மனசுக்குள்ள எனக்கு டாக்டர் இல்லைன்னா வாழ்க்கை எப்படி இருந்திருக்குமோ அது போலதான் ராபின் நிக்கிறான்னு நினைப்பான். பாஸ்ட்ல கேஸ்ல காப்பாத்துறப்ப செஸ் மாதிரிமோ உன்ன மாதிரி ஒரு தினசா இருக்க கிரியேச்சர்ஸ் கூட யாரும் பழக மாட்டாங்க, காலம் பூரா தனிமையா ஒதுக்கப்பட்டு தானே வாழ்ந்திருப்ப, இப்ப வந்துட்டு இந்த நாட்டை காப்பாத்துறேன் இந்த இடத்த காப்பாத்துறேன்ட்டு இருக்க பரிதாபகரமா இருக்குன்னு இருப்பானுங்க. அப்புறம் நான் சண்டை போடுறதுக்குன்னு எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனாலும் எனக்கு வேற சில காரணங்கள் இருக்கு. டாக்டரோட பிளாக் அங்க பறக்கிற வரைக்கும் நான் அந்த இடத்துல நிப்பன் இருப்பான். லூஃபி உனக்கு யாரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொன்னா, நான் உன் ஃப்ரெண்டு தான், நான் உன் கூட இருக்கேன்ட்டு லூஃபி சாப்பருக்கு ஃபைட் பண்றதுல ஹெல்ப் பண்ணிருப்பான்ல. இதுக்கப்புறம் நைட் சாப்பர் கூப்பிட்டு இருப்பான் லூஃபி, நம்ம எல்லாம் ஒன்னா பைரட்ஸா டிராவல் பண்ணலான்னு. பட் சாப்பர் முடியாதுன்னு இருப்பான். லூஃபி ஃபன்னா இருக்கும் வாடான்னு இருப்பான். உசப் அது நல்ல ஆர்குமெண்ட் இல்லைன்னு கத்திருப்பான். சாப்பர் நான் எப்படி வர, இங்க பாருங்க நான் ரெயின்டியர், என் தலையில கொம்பு இருக்கு, கையில ஹூஸ் இருக்கு, நான் உங்கள இருந்து மாறுபட்டவன், நான் மனுஷன் கூட கிடையாது மிருகம், இவனை என் மூக்க பாருங்க ப்ளூ கலர்ல இருக்கு, நீங்க என்ன உங்க கூட சேர்த்திக்க கேட்டதுக்கு நான் உண்மையாமே சந்தோஷப்படுறேன், நீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுக்கும் சந்தோஷப்படுறேன், நான் ஜஸ்ட் தேங்க்யூ சொல்லதான் வந்தேன், அப்புறம் நீங்க என்கிட்ட இதெல்லாம் கேட்டதுக்கும் நன்றி, அப்புறம் நான் இங்கே இருக்கேன், நீங்க திரும்ப இந்த பக்கம் வரப்ப வாங்கன்னு இருப்பான். லூஃபி வாய மூடிட்டு வாடான்னு கத்தி இருந்திருப்பான். சாப்பர் கண் கலங்கி இருந்திருப்பான். நான் மியூசாப் விவில ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஜோரோ உன் பைரட் க்ரூல ஆள் சேர்த்துக்கு வாய மூடிட்டு வானா கூப்பிடுவேன்பா. சாப்பர் அந்த இடத்துல கதறி இருப்பான். இதுக்கப்புறம் சாப்பர் அந்த ரோப் பாடியை கூட்டிட்டு வந்திருப்பான் இல்லையா, லூஃபி அது சூப்பரா இருந்துச்சு திரும்ப பண்ணலாமான்னு கேட்டிருப்பான். நான் மியூசாப்ல பதறி போயிருந்திருப்பாங்க, கொஞ்சம் சும்மா வாடான்னு இருப்பாங்க. சாஞ்சி முடிச்சுக்கிட்டேன்பாங்க. சாப்பர்லாம் போறப்ப மனசுக்குள்ள டாக்டர் நீங்க நினைச்சதை சாதிச்சிட்டீங்க, உங்க ரிசர்ச் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களே அதெல்லாம் உண்மையா இல்ல பொய்யா, நீங்க உங்க கடமையை முடிக்காம இருத்துட்டீங்களா, ஆனா எவன்லாம் அந்த ஸ்கல் பிளாக ரைஸ் பண்றானோ அவனுக்கு எதுவும் இம்பாசிபிள் இல்லைன்னு சொல்லுவீங்களே, அதை தயவு செஞ்சு திரும்ப சொல்லுங்க டாக்டர் நினைச்சிட்டு ஒரு மனசே இல்லாம தான் போறதா இருந்திருக்கும். டாக்டரின் அவங்க தரப்புல ஏகப்பட்ட கனன்ஸை ரைஸ் பண்ணிட்டு என்ன பசங்களா எல்லாரும் தயாரான்னு கேட்டிருப்பாங்க. எல்லாரும் தயாருன்னு இருப்பாங்க. இருளுக்கு குரேஹா கிட்ட தான் அவரோட ரிசர்ச்க்கான அந்த பார்ட்டிகல் டஸ்ட் கொடுத்திருப்பாரு இல்லையா, அந்த பாஸ்ட் பிளாஷ் ஆகும். ஒன்ஸ் அந்த கனன்ஸை ஃபயர் பண்ணவும் டாக்டர் குரேஹா என்னதான் பண்றீங்கன்னு கேட்டிருப்பான். குரேஹா காத்திருந்து பாருன்னு இருப்பாங்க. ஒன்ஸ் எல்லாமே சுட்டு முடிச்சாச்சுன்னு சொல்லவும் குரேஹா அப்ப வெளிச்சம் வரட்டும்பாங்க. இந்த தீவுல இருக்க எல்லாரும் இந்த ஒரு விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. நம்ம ஆளுகளும் அப்படியே காட்டை நிறுத்திட்டு மேல அப்படியே வாய பொழந்தபடி வாவ் வேற மாதிரின்ட்டு ரொம்ப திகைப்போட தான் ஆப்போசிட்ல பாப்பாங்க. இருளு கண்டிப்பா இந்த நாட்டுல செரி பிளாசம்ஸ் மலர வைப்பேன், ஒன்ஸ் என் இன்வென்ஷன் முடியட்டும், இந்த கண்ட்ரி காப்பாத்தப்பட்டிருக்கும் இருப்பார் இல்லையா, அதை பிளாஷ் பண்ணிட்டு அப்படியே குறைஹா கிட்ட அவர் இந்த ரெட் டஸ்ட் இருக்கு இல்லையா, இது ஒன்னும் சாதாரண டஸ்ட் இல்ல, இது மட்டும் காத்துல ஒயிட் ஸ்னோல பட்டா அது ஸ்னோஃபால விவிட் பிங்கா மாத்திருக்கும் இருப்பாரு. சாப்பர் முன்னால இருக்க விஷயத்த பார்க்கும் போதே கண் கலங்கிருப்பான். டாக்டர் கதறப்பெல்லாம் அப்படியே அந்த தீவோட ஃபுல் வியூவை காட்டுவாங்க. அந்த தீவை பார்க்கும் போதே ஒரு பெரிய சக்குரா ட்ரீ போலதான் இருக்கும். ஹிர்லுக் சாப்பரை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப நான் உன்னை சுடலாம் மாட்டேன், நான் டாக்டர் ஹிர்லுக்னு அறிமுகமானது அண்ட் அவனுக்கு டோனி சாப்பர்னு பேர் வச்சது, அதுக்கு பிறகு நீ உண்மையாலுமே கிரேட் டாக்டர் ஆவின்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த விஷயங்கள வாய்ஸ் ஓவர்ல சொல்லிட்டு துரைகா அழுகிறத காட்டியிருப்பாங்க. ஹிர்லுக் சாகர தருவாயிலும் கூட நான் செத்தாலும் என் கனவழியாது, நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன் இருப்பார் இல்லையா, அந்த வாய்ஸ் ஓவர் வந்ததும் சாப்பர் கிட்ட அவர் தேங்க்யூ சாப்பர்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அதை யோசிச்ச சாப்பர் கத்தி கதறி எழுதிருப்பான். குறைகாவுமே இந்த இடத்துல கண் கலங்கிருப்பாங்க. இப்போ ஒரு சேஃபான ட்ரிப்க்கு போய் வா என்னோட அறிவு கெட்ட மகனேன்னு இருப்பாங்க குறைகா. சாப்பர் எல்லாம் யோசிச்சவன் ராபினை பார்த்துட்டு மனசுக்குள்ள ராபின் நீ ஒன்னும் தனிமையில இல்ல, நாங்க எல்லாரும் என்னைக்கு உன் கூட தான் இருப்போம்னு நினைப்பான். இதுக்கப்புறம் சீ ட்ரெயின் வந்திருக்கும், எல்லாரும் ஜம்ப் அடிச்சிருப்பாங்க. இதோட எபிசோட் முடிஞ்சது. சாஞ்சியன் சாப்பர் விஷயத்துல ஆடியன்ஸா யாருக்கு அதை உங்களுக்கு அதிக வெளியே கொடுத்துச்சுங்கிறத சொல்லுங்க. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் சாப்பரோட கதையில
கேரக்டர் ஹீரோலுக்கு இருக்கார் இல்லையா, அவர் சொல்லியிருப்பார்ல, ஒரு மனுஷனோட ஆக்சுவல் மரணம் அவங்க பேர் என்னைக்கு மறையுதோ, அவங்க யாருங்கிற அந்த நினப்பு மக்களுக்கு அழியுதோ அப்பதான் அவங்க ரியலா செத்துட்டாங்கன்னு. அந்த ஒரு வார்த்தை மட்டும் என்ன பயங்கரமா இம்பாக்ட் பண்ண ஒரு வார்த்தை. அது போல உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல எது ரொம்ப பெரிய இம்பாக்ட் கொடுத்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் சாஞ்சி அண்ட் சாப்பர் ஃபேன்ஸ் சாஞ்சி சாப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் ஸ்ட்ரா ஹேட்ஸ் தியேட்டரோட பார்ட் 4. இதோட டைட்டில் ரூத்லெஸ் டைம். எடுத்ததும் அவாய் ஸ்டோன்ஸை காட்டுவாங்க. ஒன்னு போர் அடிக்குதுன்னு சொல்லவும் இன்னொன்னு போர் அடிக்குதுன்னு. இதுக்கப்புறம் லூஃபியோனாவை காட்டுவாங்க. அவன் கறி ஏதாவது கொண்டு வாங்க, இல்லைன்னா எல்லாத்தையும் கொல்லுவன்பான். இது டாஃப் லூஃபியானே. லூஃபியானே ஃபேமிலி மெம்பர். லூஃபியானே, நான் எதுக்கு சிகரெட் அடிக்கணும்னு கேக்குறீங்களா? ஏன்னா இந்த உலகத்துல வீசுற காத்து நாறுதுன்ட்டு அந்த ஸ்மோக் ஸ்மெல் ஆகாம இரும்பிட்டு இன்னைக்கு நான் உங்களை கூப்பிட்டு விட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த டவுனுக்கான பாஸ் யாருங்க, அதை முடிவு எடுத்துடலான்பா. ஜோரோச்சியா அதான் நான் தான் இருக்கேன்லன்பா. சாஞ்சினோ அது நான் தான்பா. ஜோரோச்சியா ஃபேமிலியை சேர்ந்தவன். சாஞ்சினோ ஃபேமிலியை சேர்ந்தவன். லூஃபியானே, டே சாஞ்சியானோ மரமண்ட, அவன் முடியும் கூட நல்லா பின்னால சிலிப்பி விட முடியாத நீ எல்லாம் எப்படா டானாவைன்னு இருப்பான். சாஞ்சினோ ஒன் சைட் பின்னால இழுத்துட்டா போதாதா? அண்ட் எனக்குன்னு ரீசன்ஸ் இருக்குங்க போது லூஃபியானே சிரிப்பு காட்டாத. அடியில 2 பால்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 1 இருந்தா போதுங்கிற மாதிரி பேசாதேன்பான். சாஞ்சினோ கடுப்பா இருப்பான். ஜோரோச்சியா அப்ப முடிவாயிருச்சு, போற ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே எந்திரிச்சு கத்துவான். லூஃபியானே அண்ட் சாஞ்சினோ, நீ எதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு கத்திருப்பாங்க. லூஃபியானே அப்படின்னா உசோட்டோயால இருந்து ஆரம்பிக்கலான்னு இருப்பான். உசோட்டோயா அப்ப ஜோரோச்சியாவை நானே காலி பண்றேன்பா. ஜோரோச்சியா உசோட்டோயாவை காலி பண்ணிருப்பான். லூஃபியானே ஃபேமிலியை சேர்ந்த உசோட்டோயா பேட்டல்ல காலின்னு போடுவாங்க. சாஞ்சினோ லூஃபியோனேவ அவன் ஆள் இல்ல, அதனால சாப்பலினி நீ போய் அவனை காலி பண்ணிருன்னு இருப்பான். லூஃபியானே அவனை காலி பண்ணிருப்பான். சாப்பலினி ஆஃப் த சாஞ்சினோ ஃபேமிலி பேட்டல்ல செத்துட்டான்னு போடுவாங்க. ஜோரோச்சியா உன் எனிமே பத்தி தெரியும்ல, நாமி மோரேன்பா. நானே அவனை பாத்துக்கிறேன்ட்டு நாமி மோரே சாஞ்சினோவை காலி பண்ணிருப்பா. மாமா மீயான்ட்டு டான் சாஞ்சினோ ஆஃப் த சாஞ்சினோ ஃபேமிலி மொத்தமும் சொர்க்கத்துக்கு போயிருச்சுன்பாங்க. இதுக்கப்புறம் சாஞ்சினோவோட சேஃபை பார்த்துட்டு அங்க இருக்க தங்கம் பணம்னு எல்லாத்தையும் பார்த்து மயங்கிருப்பா. நாமி மோரே ஆஃப் த ஜோரோச்சியா ஃபேமிலி சேர்ந்தவ ஹாப்பினஸ் ஆலேயே காலின்னு போடுவாங்க. ஜோரோச்சியா அதான் நாமி மோரே சாஞ்சினோவை காலி பண்ணிட்டாலே, நீ போய் லூஃபியானாவை பாத்துக்க ரோபிட்டான்பா. அவ இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கவும் ஜோரோச்சியா என்ன சொன்னிட்டு சுட பாத்திருப்பான். பட் ரோபிட்டா கையால காலியா இருப்பான். டான் ஜோரோச்சியா ஆஃப் த ஜோரோச்சியா ஃபேமிலி சேர்ந்தவன் என்ன ஏன் ஆளை போட்டு தள்ளுவாங்கன்னு நினைச்சு பாக்கலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு செத்து போயிட்டான்னு போடுவாங்க. ரோபிட்டா ஆஃப் த ஜோரோச்சியா ஃபேமிலி சேர்ந்தவளும் ஆல்ரெடி சுடப்பட்டிருக்கா. அண்ட் விஷயம் எப்படியா முடியணுங்கிற போல யோசிச்சு செத்து போயிட்டான்னு போடுவாங்க. லூஃபியானே அவ்வளவுதான், நான் தான் ஜெயிச்சேன், இந்த டவுன்ல இருக்க மொத்த கறியும் எனக்கு தாண்டான்ட்டு சிரிப்பான். இதுக்கப்புறம் மொத்த கறியும் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டாலும் எல்லாத்தோட சவக்குடிகட்டையும் உட்காந்துட்டு லூஃபியானே கதறுவான். கறி டெஸ்ட்ல போல எல்லாரோட சேர்ந்து சாப்பிடறதுதான் டெஸ்ட் போல. இப்ப வேற ரொம்ப லோன்லியா இருக்க முடியும்னு அழுகும் போது போர் அடிக்குதுன்னு ஸ்டாச்சு சொல்லிருக்கும்ல, அது கண்ட கனவாதான் இருக்கும். என்ன இளவு கனவுடான்னு அது நினைக்கும் போது நம்ம அழுக மொத்த பேரும் வந்துட்டு முதல் யாரா நீ ஏன்டா இப்படி கனவு காண்றீன்பாங்க. இதோட பார்ட் 4 முடியுது. அண்ட் இந்த கதையில உங்களுக்கு ஃபேவரட்டா இந்த கேரக்டர் நேம் சொல்லுங்க. எனக்கு லூஃபியானே தான். அண்ட் கடைசியா எவ்ரிதிங் இஸ் ஃபார் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ராபின் இந்த டார்க்னஸ்ங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.